நெல்லை சந்திப்பு சூர்யா மருத்துவமனையில் 3 பேருக்கு நவீன இருதய பைபாஸ் அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக நடைபெற்றது. சூர்யா மருத்துவமனை 35 ஆண்டுகளுக்கு முன்பு சென்னையில் தொடங்கப்பட்டது. தற்போது தமிழ்நாட்டில் 6 கிளைகளையும் நேபாளம், துபாயிலும் கிளைகளை கொண்டுள்ளது. நெல்லை சந்திப்பு பேருந்து நிலையம் அருகே சூர்யா மருத்துவமனை கடந்த 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி திறக்கப்பட்டது. இங்கு இருதய அறுவை சிகிச்சை சேவை கடந்த பிப்ரவரி மாதம் தொடங்கப்பட்டது. இந்த நிலையில் சமீபத்தில் 3 பேருக்கு நவீன இருதய பைபாஸ் அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டது. இதுகுறித்து தலைமை இருதய அறுவை சிகிச்சை நிபுணர் சங்கர், இருதய அறுவை சிகிச்சை நிபுணர் சஞ்சீவ் பாண்டியன் ஆகியோர் கூறும்போது, சூர்யா மருத்துவமனையில் 3 பேருக்கு பைபாஸ் இருதய அறுவை சிகிச்சைகள் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டு 3 பேரும் நலமாக உள்ளனர். இதற்கு தேவையான அனைத்து நவீன கருவிகளும் இங்கு உள்ளன. 24 மணி நேரமும் அறுவை சிகிச்சைக்கு தயார் நிலையில் டாக்டர்கள், மருத்துவ குழுவினர் உள்ளனர். பைபாஸ் அறுவை சிகிச்சைக்கு 2.5 லட்சம் முதல் 3 லட்சம் வரை செலவாகும். இங்கு ஏழைகளுக்கு 1 லட்சத்துக்குள் இந்த சிகிச்சை அளிக்கிறோம். விரைவில் அனைத்து காப்பீடு திட்டங்களும் ஏற்றுக்கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்று கூறினர். இந்த நிகழ்வில் மயக்கவியல் டாக்டர் செந்தில்குமார், சங்கர வடிவேல், சூர்யா மருத்துவமனை தென்மண்டல இயக்குனர் PK சரவணன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். கார்டியோதொராசிக் சர்ஜன், UK ட்ரைன். இங்க வந்து இப்போ சூர்யா ஹாஸ்பிட்டல்ல ஜாயின் பண்ணிருக்கேன். February 2026ல ஜாயின் பண்ணேன். ஸோ திஸ் இஸ் அவர் டீம், டாக்டர் சஞ்சீவ் பாண்டியன் and the rest of the team பின்னாடி நிற்கிறாங்க. We have a full-fledged team. எல்லா ஹார்ட், லங்ஸ்ல எல்லா டைப்பான ஆப்ரேஷன்ஸ் பண்றதுக்கு வசதிகள் இங்க இருக்கு. இதுவரைக்கும் 3 சர்ஜரி பண்ணியிருக்கோம். 3 பேரும் பைபாஸ் சர்ஜரி. எல்லாரும் நல்லபடியா சர்ஜரி முடிஞ்சு வீட்டுக்கு போயிருக்காங்க. 6வது நாள் சர்ஜரி முடிஞ்சு வீட்டுக்கு போயிருக்காங்க. எல்லாம் இதுவரைக்கும் நல்லபடியா நடந்தது. இன்னும் ஃபியூச்சர்ல வந்து ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பிளஸ் மினிமல் இன்வேசிவ்ல சின்ன ஹோல்ல சர்ஜரி பண்றதுக்கு நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்காக எல்லா ப்ரிப்ரேஷன் நடந்துட்டு இருக்குது. எல்லா ஹார்ட் ஃபெயிலியர், லங்ஸ், எல்லா விதமான சர்ஜரிஸும் பண்றதுக்கு வசதிகள் சொல்றதுக்காக இன்னைக்கு எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்றதுக்காக ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா நம்மளோட லைஃப் ஸ்டைல், சாப்பாடு இது எல்லாமே மாறிடுச்சு. ரொம்ப வேலை செய்யறது கிடையாது, எக்ஸசைஸ் பண்றது கிடையாது. அதனால வியாதிகளும் ஜாஸ்தி ஆயிடும். ஆமா, அப்படி இருந்தாலும் டயபிட்டிஸ் நம்ம இந்தியா தான் வந்து வேர்ல்ட்லயே வந்து நம்பர் 1 டயபிட்டிஸ், நம்பர் ஆஃப் டயபிட்டிக் பீப்புள். அது ஒரு முக்கியமான ஒரு ரீசன். வாழ்க்கையில நல்ல நல்ல சாப்பாடு, ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல், அதுதான் முக்கியம். ஸ்மோக்கிங் இதெல்லாம் பண்ணதில்லை. ஹார்ட் டிசீஸ் மெயினா ஆண்களுக்கு தான். ஆனா வந்து வயது வந்து ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு மாதிரி. இந்தியால வந்து ஏங்க ஒரு 40-50 வயசுல வருது. அப்போ யூரோப்ல எல்லாம் வந்து 70 வயசுக்கு மேல வருது. ஸோ இந்தியால வந்து டயபிட்டிஸ்னால, லைஃப் ஸ்டைல், டயபிட்டிஸ், சாப்பாடு இதெல்லாம்னால டிசீஸ் வந்து ரொம்ப சீக்கிரம் நிறைய சிகிச்சை சொல்றாங்க. மக்கள் எதை தேடி போறது அது எதுவுமே வந்து ப்ரூவ் பண்ணது கிடையாது. நாங்க பண்ற ட்ரீட்மெண்ட் இன்டர்நேஷனல் லெவல்ல எல்லாருமே ஸ்டடி பண்ணி ப்ரூவ் பண்ணிருக்கோம். இதுதான் பெஸ்ட். இந்த நீங்க சொல்ற ஆல்டர்னேட்டிவ் மெடிசின் வந்து இது வரைக்கும் ப்ரூவ் பண்ணது கிடையாது. ஸோ இதுதான் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட். அது வந்து இப்போ அந்த வேக்சின் எடுத்தனால ஒரு ரீசன் சிலவங்க சொல்றாங்க. அது இன்னும் 100% தெரியாது. ஆனா மெயினா வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைல், டயபிட்டிஸ், சாப்பாடு அதுதான் மெயின். 3 பேருமே பைபாஸ் ஆப்ரேஷன். லீக் இருந்துச்சு, ஆனா அது தேவையில்லை. பட் எல்லாருக்குமே வந்து 3 பிளாக். குணப்படுத்தலாம் அப்படின்னா
அது சாத்தியம். இது கார்டியாலஜிஸ்டா இல்ல கார்டியாலஜிஸ்ட் பண்ணலாம். அதுலயும் வந்து ரெண்டு பேருமே இப்போ நான் வந்து அறுவை சிகிச்சை, அவர் கார்டியாலஜிஸ்ட் வந்து ஸ்டென்ட் போடுவாங்க. அதுல வந்து இப்போ ஒரு பிளாக் 2 பிளாக் அது மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்டென்ட் தான் பெஸ்ட். 2க்கு மேல 3 பிளாக் இருந்துச்சுன்னா, டயபிட்டிஸ் இருந்துச்சுன்னா அறுவை சிகிச்சை தான் நம்ம அது வந்து இன்டர்நேஷனல் கைட்லைன்ஸ். அது மாதிரி 3 பிளாக் இருந்த ஆப்ரேஷன் தான் பெஸ்ட் கைட்லைன். இது வந்து நான் சொல்றது இல்லை, இது வந்து 50-60 வருஷமா வந்து ரிசர்ச் பண்ணி இது 2 வசதியும் இருக்கு. இன்னொன்னு ஸ்டென்ட் வச்சு பிளாக் ஆகும். யூஸ்வலாவே ரொம்ப வருஷம் லாஞ்சிவிட்டி கிடையாது. ஸோ ஸ்டென்ட் பிளாக் ஆனா உங்களுக்கு நெக்ஸ்ட் ஆப்ஷன் சிஏபிசி தான், பைபாஸ் சர்வீஸ். ஸோ நம்ம இப்போ சர்ஜரிஸ்ல ஒரு போர்ஷன் வந்து ஸ்டென்ட் ஃபெயிலியர் ஆனவங்க ஒரு 3 to 5% ஸ்டென்ட் ஃபெயிலியர் யூஸ்வலா சிஏபிசிக்கு வரும். கண்டிப்பா அது டயபிட்டிஸ்ல இன்னும் ஜாஸ்தி சீக்கிரம் அடப்பு ஸ்டென்ட் பிளாக் ஆயிடும். டைரக்டர் சூர்யா ஹாஸ்பிட்டல். இல்ல, அதாவது இப்போ வந்து 2 விதம் பண்றோம். ஒண்ணு வந்து 2.5 லட்சம் ரூபாய்க்கு பண்ணி கொடுக்குறோம். வெளியில எல்லாம் 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஆகும், பண்ணி கொடுக்குறோம். இன்னொன்று வந்து சேரிட்டி ப்ரோக்ராம் கொஞ்சம் வச்சிருக்கோம் ஹாஸ்பிட்டல்ல. அதுல வந்து 1 லட்சம் ரூபாய், வெறும் 1 லட்சம் ரூபாய்க்கு ஓபன் ஹார்ட் சர்ஜரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப 3 பேருக்கு பண்ணதுல 2 பேருக்கு வந்து 1 லட்சம் ரூபாய்க்கு தான் பண்ணி கொடுத்துருக்கோம். இன்சூரன்ஸ் அதுக்கு என்ன குவாலிபிகேஷன்ல பிலோ பாவர்ட்டி லைன், வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவங்க, வசதி இல்லாதவங்க, அவங்களுக்கு இப்ப மருத்துவமனை ஜிஹெச்ல இருக்கு, பட் அதுல வெயிட்டிங் பீரியட் இருக்கு. உடனடியா பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு வசதியா இருக்கும். சில உங்களை மாதிரி யாராவது ரெஃபர் பண்ணுவாங்க, அப்படிதான் வந்திருக்கிறாங்க. உங்களை மாதிரி ரெஃபர் பண்ணி கஷ்டப்பட்டவங்க, இவங்களுக்கு உதவ முடியுமான்னு சொல்லி டீடைல்ஸ் கொடுப்போம். சார் பார்த்துட்டு பண்ணலாம்னு சொல்லும்போது நாங்க அதை அப்ரூவ் பண்ணிக்கிறோம். சார் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். அதை இன்னொரு 5 பேருக்கு பண்ணணும்னு வச்சிருக்கோம். இன்னொரு 5 பேருக்கு பண்ணலாம்னு வச்சிருக்கோம். ஃபியூச்சர்ல இன்சூரன்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணிருக்காங்க. எல்லா இன்சூரன்ஸும் வந்து முதலமைச்சர் மருத்துவ காப்பீடு திட்டத்துல இருந்து எல்லாமே வந்துடும். எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டக்ட் முடிஞ்ச அப்புறம் வந்து சிகிச்சை நிபுணர்கள் எந்த மருத்துவமனையில் நீங்க பார்க்க முடியாது. எங்க மருத்துவமனையில முழு நேர அறுவை சிகிச்சை நிபுணராக டாக்டர் சங்கர் சார், பிளஸ் அவங்க டீமுமே 24 மணி நேரமும் அந்த பேஷண்ட்டுக்கு ரொம்ப பயனுள்ள வகையில் அவங்களோட திறமைகள் வந்து பயன்படுது. இன்னொன்று, இப்போ வந்து லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்குறோம். கவர்மெண்ட்லேருந்து வந்து இன்ஸ்பெக்ஷன் முடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டுக்கும் அப்ரூவல் போட்டிருக்கிறோம். இது 2 முடிச்சதுக்கு பிறகு இருதய மாற்று அறுவை சிகிச்சை தென்பகுதியிலே கிடையாது, சென்னையில வந்து இங்க கிடையாது. அதுக்கும் அப்ளை பண்ண போறோம். அதுக்கும் இந்த டீம் தான் பண்ண போறாங்க. அப்ளை பண்ணி இன்ஸ்பெக்ஷன் முடிஞ்சிருச்சு. 2க்குமே இன்ஸ்பெக்ஷன் முடிஞ்சிருச்சு. ஆர்டர்ஸ் வாங்கணும், போயிட்டு வரணும்.